நம்ம சென்னையுடைய சதர்ன் பார்ட்டில் இருக்கிற மகாபலிபுரத்தையும் நம்ம சென்னையுடைய நார்தர்ன் பார்ட்டில் இருக்கிற எண்ணூரையும் கடல் வழியாக ஒரு பிரிட்ஜ் ஒன்று கட்டி லிங்க் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஐடியான்றது இன்னைக்கு நேற்று வந்ததில்லை. லாஸ்ட்டு 2 to 3 இயர்ஸாகவே இந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இனிஷியேட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம ஸ்டேட் ஹைவேஸ் மினிஸ்டர் ஈவா வேலு அவர்கள் நேற்று சட்டசபையில் இந்த ப்ராஜெக்டுக்கான ஃபீஸிபிலிட்டி ஸ்டடியை தொடங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதற்காக ஒரு 2 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்க போகிறதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. இந்த ஃபீஸிபிலிட்டி ஸ்டடியில் இந்த பிரிட்ஜை கட்டுறதுக்கான சாத்தியக்கூறுகளை இவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. இந்த பிரிட்ஜை கட்டுறதுனால என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்க போகுது அப்படின்றத அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. கடல் வெள்ள பிரிட்ஜு கட்டுறாங்க அப்படின்னா அதில் நிறைய நன்மைகளும் இருக்கும், தீமைகளும் இருக்கும். ஸோ இந்த ஃபீஸிபிலிட்டி ஸ்டடியோட அவுட்புட்டை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்ட் இவங்க மேற்கொள்ளலாமா வேணாமா அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவாங்க. இந்த ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி ரிப்போர்ட்டை இவங்க இந்த ஆண்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, 2026ஆம் ஆண்டில் தான் இதற்கான ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட்டை இவங்க ப்ரிப்பேர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. எண்ணூரில் ஏற்படுற டிராஃபிக் ஜாம்ஸை குறைக்கிறதுக்கும் அதே மாதிரி ஈசிஆர் பகுதியில் ஏற்படுற டிராஃபிக் ஜாம்ஸை குறைக்கிற ஒரு நோக்கத்திலையும் இந்த பிரிட்ஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு ஷேப் எடுக்கும் அப்படின்றது தெரியல. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஃபீஸிபிலிட்டி ஸ்டடியை நடத்துறதுக்கான ஃபண்ட் அலோகேஷனே இப்போ தான் நடந்திருக்கு. வேலைகளானது அடுத்த வருஷம் தான் தொடங்க போகிற நிலையில் இது பற்றி ஃபியூச்சரில் ஏதாவது அப்டேட்ஸ் கிடைக்கும் பட்சத்தில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரி சேனலில் இருந்து தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.